ஹை ஃப்ரெண்ட்ஸ், 2025 வரக்கூடிய டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கான ஸ்டடி பிளான் அண்ட் டெஸ்ட் சீரீஸாக இப்போ நம்ம பார்க்க போகிறோம். டிஎன்பிஎஸ்சியில் குரூப் 4, குரூப் 2, குரூப் 2A, குரூப் 1 இது எல்லாத்துக்குமே பார்த்தோம் அப்படின்னா சிமிலராக ஒரே சிலபஸ் தான். ஸோ இப்போ நீங்கள் குரூப் 2, குரூப் 2க்கு தனியாக படிக்கணும், குரூப் 1க்கு தனியாக படிக்கணும், குரூப் 4 தனியாக படிக்கணும் அப்படிங்கிற மாதிரி வேண்டாம். ஸோ எல்லாத்துக்குமே சிமிலராக ஒரே மாதிரியான சிலபஸ் தான். ஸோ நீங்கள் மூணுக்கும் சேர்த்தே பார்த்தோம் அப்படின்னா ப்ரிப்பேர் பண்ணலாம். நம்ம அதோட ஃபுல் ஸ்டடி பிளான் தான் இப்போ பார்க்க போகிறோம். நம்ம அந்த டாப்பர் சீரீஸில் ஓவரால் சிலபஸை ஒவ்வொரு சிங்கிள் டாப்பிக்காக பிரிச்சிருப்போம். அந்த ஒவ்வொரு சிங்கிள் டாப்பிக்கை நீங்கள் இன்னும் ஈஸியாக படிக்கிற மாதிரி பார்த்தோம் அப்படின்னா லெசன் வைஸ் டெஸ்ட்டை பிரிச்சிருப்போம். இப்போ மொதல் டாபிக் பார்த்தோம் அப்படின்னா ஏர்லி ரிவோல்ட்டு, தமிழ்நாட்டில் தொடக்க கால கிளர்ச்சி. இந்த டாபிக் சமச்சீர் புக்கில் 2 இடத்துல கவர் ஆகுது. 10th கவர் ஆகுது, 11th கவர் ஆகுது. ஸோ நம்ம இதுக்கு தனித்தனியாக பார்த்தோம் அப்படின்னா 2 லெசன் டெஸ்ட் கனெக்ட் பண்ணுவோம். ஸோ நீங்கள் முதல்ல 10th படிக்கும் போதே எல்லா கதையும் தெரிஞ்சுக்கலாம். அகெயின் 11th படிக்கும்போது பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் 10th என்ன படிச்சிங்களோ அதே சேம் கதை தான் 11th கொடுத்துருப்பாங்க. அடிஷனலாக ஒரு சில இன்ஃபர்மேஷன் மட்டும் இருக்கும். ஸோ அப்படிங்க இந்த ஒரே டாப்பிக்கை தனித்தனியாக லெசன் வைஸாக படிக்கும் போது இன்னும் ஈஸியாக படித்து முடிச்சிடலாம். நம்ம இதுக்கான சமச்சீர் பிடிஎஃப் இங்கிலீஷில் தனியாக, தமிழில் தனியாக கொடுத்துருப்போம். அதுக்கப்புறம் இதை சார்ந்த வீடியோ லிங்க் இதுவும் நம்ம ஆப்பில் கொடுத்துருப்போம். அதை ஃபுல்லாக நீங்கள் பார்த்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு ஈஸியாக லெசன் வைஸாக படித்து முடிச்சிடலாம். நீங்கள் லெசன் வைஸாக படிக்கும் போது ஒரு டாப்பிக்கை இன்னும் ஈஸியாகவும் ஸ்ட்ராங்காக படித்து முடிச்சிடலாம். இதே மாதிரி தான் நம்ம ஒவ்வொரு டாப்பிக்கும் பார்த்தோம் அப்படின்னா லெசன் வைஸாக டெஸ்ட் கொடுத்துருப்போம். கிட்டத்தட்ட 127 லெசன் டெஸ்ட்டுக்கு மேலே இருக்கும். இப்போ சயின்ஸ்லாம் பார்த்தோம் அப்படின்னா ஒரே டாபிக், இப்போ ஹீட் அப்படிங்கிற டாபிக் பார்த்தோம் அப்படின்னா 6th, 7th, 8th, 9th எல்லா ஸ்டாண்டர்ட்லேயும் இருக்கும். ஸோ நம்ம தனித்தனியாக ஒவ்வொரு ஸ்டாண்டர்டுக்கும் ஒவ்வொரு லெசனுக்கும் பார்த்தோம் அப்படின்னா தனித்தனி லெசன் டெஸ்ட் இருக்கும். அப்படிங்க ஒரே டாப்பிக்கை லெசன் வைஸாக மறுபடியும் படிக்கும் போது இன்ச்சு பை இன்ச்சாக நீங்கள் ஃபுல்லாகவே படித்து முடிச்சிருவீங்க. இந்த ப்ரிப்பரேஷனில் நீங்கள் இன்னும் ஃபாஸ்ட்டாக இம்ப்ரூவ் ஆகிற மாதிரி நம்ம ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கும் பார்த்தோம் அப்படின்னா ரேங்கிங் கொடுப்போம். ஸோ நீங்கள் ஒவ்வொரு டெஸ்ட்லையும் என்ன ரேங்க் வாங்குறீங்க, எவ்வளோ பேர் அட்டன் பண்ணுறாங்க, அதில் உங்களோட ரேங்க் என்ன, நீங்கள் இன்னும் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக இம்ப்ரூவ் ஆகணும், அந்த எல்லா டீட்டெயில் ரிப்போர்ட்டும் பார்த்தோம் அப்படின்னா வந்துடும். ஓகே, ஸோ நம்ம ஒவ்வொரு டாப்பிக்கும் பார்த்தோம் அப்படின்னா தனித்தனி டாப்பிக்காக தான் கொடுத்துருக்கோம். ஸோ நீங்கள் ஈஸியாக பார்த்தோம் அப்படின்னா வீடியோ பார்த்து கதையை கேட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம சமச்சீர் பிடிஎஃப் தமிழ் இங்கிலீஷ் ரெண்டுலேயுமே கொடுத்துருப்போம். அதை பார்த்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு தனித்தனியாக தான் லெசன் டெஸ்ட் எழுத போகிறீங்க. ஸோ இதுவே பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் ஒரு 3 to 4 டைம் ரிவைஸ் பண்ண மாதிரி இருக்கும். நம்ம இது போக இன்னும் அடிஷ்னலாக பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் ஒவ்வொரு 3 டாபிக் முடிஞ்ச உடனே இப்போ இதான் 3 டாபிக். இந்த 3 டாப்பிக்கு நீங்கள் லெசன் வைஸாக பார்த்தோம் அப்படின்னா 6 லெசன் டெஸ்ட் அட்டன் பண்ணியிருப்பீங்க. ஓகே, இப்போ இதை கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு ரிவிஷன் டெஸ்ட் இருக்கும். இந்த 3 டாப்பிக்கும் சேர்த்து பார்த்தோம் அப்படின்னா ரிவிஷன் டெஸ்ட் இருக்கும். ஸோ நீங்கள் ஒவ்வொரு டாப்பிக்கும் லெசன் வைஸாக தான் படிக்க போகிறீங்க. அது போக 3 டாபிக், இதே மாதிரி ஒவ்வொரு 3 டாபிக் முடிஞ்ச உடனே ரிவிஷன் டெஸ்ட் இருக்கும். ஸோ நீங்கள் இன்னும் ஈஸியாக பார்த்தோம் அப்படின்னா ரிவைஸ் பண்ணி ஃபுல்லாக ப்ரிப்பேர் பண்ணி முடிச்சிடலாம். இதே மாதிரி தான் உங்களுக்கு இந்த சீரீஸ் ஃபுல்லாகவே இருக்கும். இந்த டெஸ்ட் சீரீஸோட இன்னொரு முக்கியமான ஹைலைட் பார்த்தோம் அப்படின்னா டெய்லி டாஸ்க் மெமரி பூஸ்டர் குவிஸ். இதோட கான்செப்ட் என்ன அப்படின்னா டிஎன்பிஎஸ்சியில் ஒரு சில ஏரியாவிலேருந்து ரிப்பீட்டடாக கொஸ்டின் கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. எக்ஸாம்பிளுக்கு பார்த்தோம் அப்படின்னா பாலிட்டியில் ஆர்டிகல், சரத்துகள் இதை சார்ந்த கொஸ்டின் எப்போதுமே கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஒரு 120 ஆர்டிகல் தான் ரிப்பீட்டடாக அதிகமாக கேட்டுகிட்டே இருக்காங்க. உங்களுக்கு மொத்தம் பார்த்தோம் அப்படின்னா 10 விதமான டெய்லி டாஸ்க் இருக்கும். இதில் ஒரு டாஸ்க் பார்த்தோம் அப்படின்னா ஆர்டிகல், சரத்துகள் டெய்லி டாஸ்க். ஓகே, இப்போ நீங்கள் ஃபஸ்ட் டைம் அட்டன் பண்ணுறீங்க, ரேண்டமாக ஒரு 10 கொஸ்டின் வரும். உங்களுக்கு 10க்குமே ஆன்சர் தெரில அப்படின்னாலுமே நீங்கள் அட்டன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா 10க்கான கரெக்ட் ஆன்சர் வந்துடும். அப்போ நீங்கள் ஆர்டிகல் 30 என்னது, 40 என்னது, 20 என்னது, 16 என்னது, இந்த மாதிரிலாம் நீங்கள் பார்த்துருவீங்க. இப்போ அதே கொஸ்டினை உங்களை ரீடேக் பண்ண சொன்னோம் அப்படின்னா எல்லாருக்குமே கண்டிப்பாக 10ல் குறைஞ்சபட்சம் 2 ஞாபகம் இருக்குமா? நிறைய பேருக்கு 5 ஞாபகம் இருக்கலாம், நிறைய பேருக்கு 6 ஞாபகம் இருக்கலாம், 8 ஞாபகம் இருக்கலாம். ஆனால் எல்லாருக்குமே குறைஞ்சபட்சம் ஃபஸ்ட் டைம் ரீடேக் பண்ணும் போதே 2 ஞாபகம் இருக்கும். இப்போ அதே கொஸ்டினை மறுபடியும் பார்த்தோம் அப்படின்னா இன்னொரு டைம் நீங்கள் ரீடேக் பண்ணுறீங்க, 5 தடவை 10 தடவை இந்த மாதிரி ரிப்பீட்டடாக ஒரே கொஸ்டினை ரீஅட்டன் பண்ணும்போது பார்த்தோம் அப்படின்னா எல்லாமே நீங்கள் படித்து முடிச்சிருவீங்களா? ஏன்னா குவிஸாக வரும்போது பார்த்தோம் அப்படின்னா மைண்டில் ஆட்டோமேட்டிக்காக ஸ்டோர் ஆயிரும். நீங்கள் கஷ்டப்பட்டு மனப்பாடம் பண்ணணும் அந்த மாதிரிலாம் வேண்டாம். நம்ம அந்த கான்செப்ட்லாம் பார்த்தோம் அப்படின்னா டெய்லி டாஸ்க் கொடுத்துருக்கோம்.
ஸோ ஒவ்வொரு டாஸ்க்குக்கும் பார்த்தோம் அப்படின்னா வந்து 3 to 5 மினிட் தான் வந்து ஆகும். ஸோ நீங்கள் ஜஸ்ட் உங்கள் ஃப்ரீ டைமில் ரிப்பீட்டடாக ரீடேக் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நிறைய வந்து கற்றுக்கலாம். இதில் வந்து யூனிட் 8, 9க்கு டெய்லி டாஸ்க் இருக்கும், லாங்குவேஜுக்கு இருக்கும், இம்பார்ட்டன்ட் இயருக்கு இருக்கும், கரண்ட் அஃபேருக்கு இருக்கும், ஆப்டிடியூடுக்கு இருக்கும், நேஷனல் லீடருக்கு தனியாக இருக்கும், டூயினோக்கு தனியாக இருக்கும். ஸோ இந்த டெய்லி டாஸ்கில் மட்டும் பார்த்தோம் அப்படின்னா ஒரு 25,000 கொஸ்டின் மேலே வந்து இருக்கும். ஜஸ்ட் உங்கள் ஃப்ரீ டைம் ஃபுல்லாக நீங்கள் ரிப்பீட்டடாக ரீடேக் பண்ணிட்டு இருந்தாலே போதும், நீங்கள் எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா கம்ப்ளீட்டாக வந்து லேர்ன் பண்ணிடலாம். நம்ம அந்த கான்செப்ட் தான் இந்த டெய்லி டாஸ்க் மெமரி பூஸ்டர் குவிஸ் வந்து கொடுத்துருக்கோம். ஜஸ்ட் நீங்கள் வந்து ஃப்ரீ டைமில் ரீடேக் பண்ணியே எல்லாமே வந்து கற்றுக்கலாம். உங்களுக்கு வந்து படிக்க டைம் இருக்குது, புக் எடுக்க டைம் இருக்குது, பிடிஎஃப் எடுக்க டைம் இருக்குது, அப்போ நீங்கள் அந்த டயத்தில் லெசன் வைஸ் டெஸ்ட் வந்து படிங்க. ஸோ மற்றபடி பார்த்தோம் அப்படின்னா வந்து எங்கேயோ ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, எங்கேயோ போய்கிட்டு இருக்கீங்க, அப்போ நீங்கள் வந்து புக் வச்சோ பிடிஎஃப் வச்சோ படிக்க முடியாது அப்படின்னா ஜஸ்ட் 3 to 5 மினிட்ல நீங்கள் வந்து ஒரு டாஸ்க்கை வந்து முடிச்சிடலாம். நம்ம அதனால தான் வந்து உங்களுக்கு 10 விதமாக வந்து ஈஸியாக பிரித்து சிம்பிளிஃபை பண்ணி வந்து கொடுத்துருக்கோம். அதே மாதிரி இந்த சீரீஸில் வந்து உங்களுக்கு லாங்குவேஜும் ஆட் ஆகும், பொது தமிழும் ஆட் ஆகும், ஜென்ரல் இங்கிலீஷ் வந்து ஆட் ஆகும். பொது தமிழ் பார்த்தோம் அப்படின்னா வந்து உங்களுக்கு இப்பமே ஸ்டார்ட் ஆயிரும். ஜென்ரல் இங்கிலீஷ் பார்த்தோம் அப்படின்னா வந்து உங்களுக்கு ஆனுவல் பிளானருக்கு அப்புறம் இதே சீரீஸ்லேயே பார்த்தோம் அப்படின்னா வந்து ஆட் ஆயிரும். ஓகே, இப்போ பொது தமிழ் பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா வந்து நம்ம ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கும் 2 இயல் தான் வந்து கொடுத்துருப்போம். நீங்கள் வந்து ஈஸியாக படித்து முடிச்சிடலாம். நம்ம இதுக்கான பிடிஎஃப், ஒன்லைனர் நோட்ஸ் எல்லாமே வந்து கொடுத்துருப்போம். ஓகே, ஸோ ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கும் 2 இயல் மட்டும் தான் இருக்கும். 2 டெஸ்ட்டு முடிஞ்ச உடனே பார்த்தோம் அப்படின்னா வந்து ரிவிஷன் டெஸ்ட் வந்து இருக்கும். ஸோ வந்து முதல் டெஸ்ட்டுக்கு 6ஆம் கிளாஸில் இயல் 1, 2, 2வது டெஸ்ட்டுக்கு 6ஆம் கிளாஸில் இயல் 3, 4, 3வது டெஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா இந்த முதல் 2 டெஸ்ட்டோட ரிவிஷன் டெஸ்ட்டாக வந்து இருக்கும். இதே மாதிரி தான் பார்த்தோம் அப்படின்னா வந்து ஒவ்வொரு 2 டெஸ்ட்டு முடிஞ்சோடனே பார்த்தோம் அப்படின்னா அதோட ரிவிஷன் டெஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா அதுக்கப்புறம் இருக்கும். ஸோ அப்படி ஈஸியாக தமிழில் ஃபுல்லாக ரிவைஸ் பண்ணி 100க்கு 100 வந்து வாங்கிடலாம். தமிழ்லையும் பார்த்தோம் அப்படின்னா வந்து டெய்லி டாஸ்க் வந்து இருக்கும். ஸோ வந்து இலக்கணம் தனியாக, செய்யுள் தனியாக, உரைநடை தனியாக பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு டெய்லி டாஸ்க் வந்து இருக்கும். அதில் வந்து சிறப்பு தமிழ், ஓல்டு புக்கு, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், புது புக்கு எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு டெய்லி டாஸ்கில் வந்து கவர் ஆயிரும். இந்த டெஸ்ட் சீரிஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா கொஸ்டின் வந்து பைலிங்குவலாக இருக்கும், தமிழ்லையும் இருக்கும், இங்கிலீஷ்லையும் இருக்கும். நம்ம இதுக்கான பிடிஎஃப் மெட்டீரியல்னு பார்த்தோம் அப்படின்னா தமிழ்லையும் கொடுத்துருப்போம், இங்கிலீஷ்லையும் வந்து கொடுத்துருப்போம். நீங்கள் அட்டன் பண்ணி முடித்த உடனே கரெக்ட் ஆன்சர் என்ன, ராங் ஆன்சர் என்ன, உங்கள் ரேங்க் என்ன, மார்க் என்ன, இது எல்லாமே வந்துடும். நம்ம இது போக பார்த்தோம் அப்படின்னா டெஸ்ட்டில் வந்து கீழே அடிஷனல் எக்ஸ்ப்ளனேஷன் அதுவும் பார்த்தோம் அப்படின்னா வந்து கொடுத்துருப்போம். ஸோ அப்படி நீங்கள் வந்து ஒரு கொஸ்டினை பார்க்கும்போது அதை சார்ந்த மற்ற இன்ஃபர்மேஷன், டேட்டா இதையும் நீங்கள் வந்து ஈஸியாக வந்து படித்து முடிச்சிடலாம். இந்த டெஸ்ட் சீரிஸ்க்கான நியூ பேட்ச் டெஸ்ட் 1 லெசன் டெஸ்ட் 1 பார்த்தோம் அப்படின்னா அக்டோபர் 3ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகுது. நீங்கள் டேரெக்டாக நம்மளோட ஆப் ப்ளே ஸ்டோரில் குயிக் லேர்னிங் ஃபார் ஆல் அப்படிங்கிற நேமில் இருக்கும். நம்ம கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் வந்து கொடுத்துருக்கோம். நீங்கள் டேரெக்டாக ஆப்லேருந்து ஜாயின் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா நம்ம கீழே டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம், அதில் வந்து கான்டாக்ட் பண்ணுங்கள். ஓவராலாக இந்த டெஸ்ட் சீரிஸ்க்கான அமௌண்ட் பார்த்தோம் அப்படின்னா 999. உங்களுக்கு இது போக வேறு ஏதாவது டவுட், கிளாரிஃபிகேஷன் இல்லை ஜாயின் பண்ணுறதுல டவுட் எதுனாலும் சரி கீழே டிஸ்கிரிப்ஷனில் கூட வாட்ஸ்அப் நம்பரில் வந்து கான்டாக்ட் பண்ணுங்கள். ப்ளே ஸ்டோரில் நம்மளோட ஆப் குயிக் லேர்னிங் ஃபார் ஆல் இந்த நேமில் வந்து இருக்கும். நீங்கள் டேரெக்டாக அங்கேருந்தே லாகின் பண்ணிக்கலாம். நம்ம கீழே டிஸ்கிரிப்ஷனில் அதுக்கான லிங்க் வந்து கொடுத்துருப்போம். நீங்கள் லாகின் பண்ணதும் முதல்ல ஹோம் பேஜ் இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் கீழே ஸ்டோர் ஆப்ஷனுக்குள்ளே வந்து போங்க. ஸோ இதில் இந்த டாப்பர் சீரிஸ் அப்படிங்கிற நேம் வந்து இருக்கும். ஸோ இதுக்குள்ளே வந்து போங்க. நீங்கள் இங்கேருந்தே டேரெக்டாக வந்து பை நவ் கொடுத்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஓகே, அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.